ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வல்லம் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 74,50,000 ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், வணக்கம். இந்த பணத்தை எடுத்து வந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகில. ஆற்காடு வல்லம் சோதனை சாவடியில் இன்று உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற ரூபாய் 75,50,000 ரூபாய் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தற்போது 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு சோதனை சாவடிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லம் என்ற சோதனை சாவடியில் நேற்று நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் வெங்கடேசன் தலைமையிலான குழுவினர் அந்த வழியாக வந்த வாகனங்களை சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ரூபாய் 75,50,000 மதிப்புடைய பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர்கள் அவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் இந்திய ஒன் ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 1 கோடி பணம் பல்வேறு கிளைகளில் நிரப்புவதற்காக எடுத்து செல்கிறோம் என, அதுவும் எனது மகன் பாலகுமார் பெயரில் ஏஜென்ட் எடுத்துள்ளதாகவும், அதனால் என் மகனுக்கு உதவியாக தன் தந்தையான ஜோதிகுமார் ஆகிய நான் இருவரும் சேர்ந்து பணத்தை எடுத்து செல்கிறோம் என்று அவர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் 1 கோடி ரூபாய் இல்லாமல் ரூபாய் 75,50,000 மட்டும் இருந்துள்ளதால் இதனால் தொகையில் வித்தியாசம் உள்ளதை அறிந்த அலுவலர்கள் மேலும் பணத்தை எடுத்து செல்லும் போது துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டியும் இல்லை. காரில் இருந்த ஜோதிகுமார் மற்றும் அவரது மகன் பாலகுமாரின் தகவல்கள் பெரிதும் முன்னுக்கு முரணான பதில் அளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து நிலை கண்காணிப்பு அலுவலர்கள் பணத்தை பறிமுதல் செய்து ஆற்காடு வட்டாட்சியர் அருள் செல்வம் முன்னிலையில் ஆற்காடு சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.